ஸோ ட்ரேட் ஜீனியஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நம்பிக்கை. ஒரே வார்த்தை சொல்லணும்னா நம்பிக்கை. ட்ரேடிங் நல்லா கற்றுக்கணும்னா நீங்கள் ட்ரேட் ஜீனியஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். ஆனால் ட்ரேட் ஜீனியஸ் மட்டும் தான் ஃபியூச்சரை சொல்லுவாங்க. 100% வந்து ப்ராஃபிட்டபுளாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவர் ஆல்மோஸ்ட் 3 to 4 years நான் அவரோட வீடியோ வாட்ச் மட்டுமே பண்ணிட்டு இருக்கேன். ட்ரேட் ஜீனியஸ் ஏன் நீங்கள் சூஸ் பண்ணீங்க? சாரை பார்த்து தான் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருக்கேன். ஸோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண வேண்டியது தான். ட்ரேட் ஜீனியஸோட அப்ரோச்சு, சப்போர்ட்டு, அவங்களோட கன்சிஸ்டன்சி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் எங்களோட சூஸ் பண்ணேன். ட்ரேட் ஜீனியஸ் எதுக்காக சூஸ் பண்ணேன் அப்படின்னா சாரால மட்டும்தான். எந்த ஒரு இன்ஸ்டியூட்டோ எந்த ஒரு அகாடமியும் வந்து சொன்னது போகணுன்னா ஆஃபீஸ் போக நேரடியாக பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு என்ன ட்ரஸ்ட் வந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித்தர விஷயத்தை யூடியூப்பில் போடுறாங்க. நான் ப்ராஃபிட்டபுளாக இருக்கேன், நானே ஒரு ப்ரூஃப் தான் அதுக்கு. ஸோ ட்ரேட் ஜீனியஸ் யாரெல்லாம் அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தைரியமாக அப்ரோச் பண்ணுங்கள். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நசீர் பிரதர். ஸோ இந்த ஒரு நாளுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ட்ரேடிங் அப்படின்னாவே நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஸோ லாஸ் ஆகிடுமா இல்லை கெயின் ஆகிடுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே இருக்கும். அந்த கேள்விக்குறியை உடைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா ரோஹி? எஸ். ஸோ ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்க பீப்புள்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? ஏன் ட்ரேட் ஜீனியஸ்? எவ்வளோ ட்ரேடர்ஸ் இருக்காங்க, நிறைய ட்ரேடிங்க்கு பிசினஸ் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஏன் எல்லாருக்கும் ட்ரேட் ஜீனியஸை பிடிக்குது? ஏன் ட்ரேட் ஜீனியஸ் மேல ட்ரஸ்ட் இருக்கு? அப்படின்ற எல்லா கேள்விக்கான பதில்களும் இப்போ கிடைக்கும். ட்ரேட் ஜீனியஸோட ட்ரேடர் மீட் 2025 தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறவங்க ஆகாஷ். ஸோ அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நம்ம கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம். வெல்கம் ஆகாஷ். நிறைய பிஸ்னஸ் இருக்கும்போது ஏன் நீங்கள் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணீங்க? ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியன் மார்க்கெட் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 3 years-ஆ நான் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ண என்ன ஆச்சுன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெகுலேஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. லைக் அதர் பிஸ்னஸ் வந்து ஏன் போகலன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் வந்துட்டா பார்த்தீங்கன்னா லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எங்கேருந்து வேணால் பண்ணுற பிஸ்னஸ் இது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் பேஷனேட் ட்ராவலர். நான் மற்ற பிஸ்னஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண முடியாது நான். பட் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா லைக் ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் நான் பார்த்த வரைக்கும் எங்கேருந்து வேணால் பண்ணலாம், நல்லா சம்பாதிக்கலாம். லைக் இஃப் யூ ஆர் ரியலி டெடிகேட்டட்னா. ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து போய் சம்பாதிச்சு நீங்கள் ட்ராவலும் பண்ணலாம். ஸோ அதுதான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ண வச்சது. ஓகே, உங்களோட டைமையும் சேவ் பண்ணுது, ப்ளஸ் அதே டைம் ப்ராஃபிட்டும் நிறைய இருக்குது அப்படின்றதுனால ட்ரேடிங்கை சூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஸோ நிறைய பிராண்ட் இருக்கும்போது ஏன் ட்ரேட் ஜீனியஸை சூஸ் பண்ணணும்? ஸோ ட்ரேட் ஜீனியஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு நம்பிக்கை. ஸோ அதுதான் சார் நசீர் சாரை பார்த்த உடனே அந்த யூடியூப்லாம் பார்த்தேன் நான் ஃபர்ஸ்ட். ஸோ பார்க்கும்போது நிறைய இடத்துல நான் தேடி பார்த்தேன். பட் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை ஏன் வந்துச்சுன்னா, ஃப்ரீ காசு இருக்காரு ஃபர்ஸ்ட். ஸோ ஃப்ரீ காசு நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஏன் எல்லாருக்குமே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா யார் வேணா வருவாங்க. ஆனால் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ட்ரேடிங் பண்ணனாலே நசீர் சார் சொன்ன மாதிரி கேபிட்டல் இருந்தால் மட்டும் ட்ரேட் பண்ண முடியும். பட் கேபிட்டல் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட். லைக் வந்து வருவாங்க, படிப்பாங்க, கிளம்பிடுவாங்க அதோட. பட் இந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து கேபிட்டல் வந்து வச்சு வந்தால் தான் ட்ரேட் பண்ண, லைக் அவங்க மட்டும் தான் வந்தால் மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும்னா, ஸோ அவங்க தான் ப்ராஃபிட்டபிள் ஆக முடியும். லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேடிங் பண்ண முடியும் கேபிட்டல் இருந்தால் மட்டும் தான். ஸோ அதுதான் நான் என்ன யோசிச்சேன்னா, ஸோ ஓகே இது வந்து ஃப்ரீயாக தராது, பட் ஃப்ரீயாக வந்து சும்மா கொடுக்கல, பட் நம்மளுக்கு ட்ரேடிங் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொடுத்துட்டு, ஸோ என் கேபிட்டல் நான் வந்து பெருசாகிறதுக்காக தான் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து சூஸ் பண்ணேன். ஃப்ரீ கிளாஸ்லேயே வந்து ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு பிளாட்ஃபார்மாக நீங்கள் ட்ரேட் ஜீனியஸை பார்த்துருக்கீங்க. ஸோ அதனால சூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரேட் ஜீனியஸில் வந்து டாரெக்ஸ் அப்படின்ற ஒரு புரோக்கர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க இல்லையா? ஸோ டாரெக்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிரஸ் ஓப்பன் பண்ணேன். பட் அவங்க வந்து ஒரு சப்போர்ட் கூட கொடுக்கல. சொன்னால் நம்பிங்களா மாட்டீங்கன்னு தெரியல. பட் டாரெக்ஸில் ஓப்பன் பண்ண உடனே எங்களுக்கு வந்து ஒரு மேனேஜர்னு சொல்லி லைக் அசைன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ண உடனே ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி என்னன்னாலும் லைக் என்ன வந்து கான்டாக்ட் பண்ணலாம் நீங்கள், அது இல்லைனா ட்ரேட் ஜீனியஸ் கிட்ட போகலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து டாரெக்ஸை எப்படி நம்புவேன்னா, ட்ரேட் ஜீனியஸ் நம்பர்னால டாரெக்ஸ் நம்பர். நான் டேரெக்டாக டாரெக்ஸ்னே தெரியாது என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டில் செட் பண்ணீங்க ட்ரேடிங்? எனக்கு ட்ரேடிங் வந்து எப்படி வந்து தெரிய வந்துச்சு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் மூலிமா வந்து தெரிய வந்துச்சு. எப்படி அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரு, டிசைன் இன்ஜினியராக இருக்குங்க என்னோட மேஜர் கோர் இது ஃபீல்டு. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம தேடும்போது நிறைய பிஸ்னஸ் இருக்குது, என்னென்னமோ பிஸ்னஸ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. பட் எதில் வந்து நமக்கு லாஸ் ஆகாது அப்படின்னு தேடும்போது ஒரு இதாக தான் வந்துச்சு, ஒரு க்ரீட்னஸாக. எப்படின்னா இந்த ட்ரேடிங் பண்ணால் வந்து நம்ம நல்ல ப்ராஃபிட்ஸ் பண்ணலாம், பெரிய பெரிய ப்ராஃபிட்ஸ் பண்ணலாங்கிறதா வந்து இருந்துச்சுங்க. அந்த மோட்டிவ்ல வந்து நமக்கு இந்த பிஸ்னஸ் கரெக்டாக இருக்கும். அதாவது நம்ம ஒரு எதுவுமே வேண்டியதில்லை, ஒரு லேப்டாப்பு, ஒரு மொபைல் அது இருந்தாலே வந்து நம்மளால் எங்கேருந்து வேணாலும் ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போ நம்ம இது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ட்ரேடிங்கை வந்து நான் இவ்வளோ கம்பெனிஸ் இருக்கு, நீங்கள் ட்ரேட் ஜீனியஸை சூஸ் பண்ணதுக்கான ஒரு ஒரே வார்த்தை சொல்லணும்னா நம்பிக்கை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து கோயம்புத்தூர், என்னோட சென்னை எனக்கு நான் இன்னைக்கு தான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இப்போ அவங்க வந்து எங்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் எப்படி அவரோட இத்தனைக்கு நான் அவரோட யூடியூப் சேனல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்.
அவரோட பேச்சுலயும் இதுலயும் வந்து அந்த பர்ஃபெக்ஷன், அந்த சொன்னா நான் கேரண்டிங்கிற அந்த ஒரு 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 வார்த்தை சொல்றாரு பாத்தீங்களா, அதுலயே நான் அட்ராக்ட் ஆயிட்டேன். அப்புறம் நான் கேட்கும்போது இந்த மாதிரி டாலர்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க, எதுக்கு நீங்க போய் அவங்க கிட்ட தெரியாதவங்க கிட்ட காசு கொடுக்குறீங்க? ஏன்னா எனக்கு வந்து நான் இந்தியன் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணியிருக்கேன், ஆனா ஃபாரெக்ஸ் பத்தி எனக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியாது. இப்பதான் ஃப்ரெஷர். ஃபாரெக்ஸ் கரன்சிங்கிறதே நான் இங்க வந்து தான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க, நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன், நான் உங்களோட ஸ்கிராட்ச்ல இருந்து நான் சொல்றேன் குழந்தையில இருந்து கூட கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிறது சொல்லி என்னை சொன்னாரு. போன்ல தான் இதெல்லாமே நான் போன்ல பேசினதுதான். நான் உங்களுக்கு கேரண்டி எல்லாமே அவங்களே கைட் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. நீங்க நிறைய பிசினஸ் இருக்கு, பட் ஆனாலும் நீங்க ட்ரேடிங்ல வந்து நிறைய சக்சஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெஸ்ட் அவார்ட், பெஸ்ட் ட்ரேடர் அவார்ட் அதெல்லாமே நீங்க இன்னைக்கு வாங்கிருக்கீங்க இல்லையா? ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? ட்ரேட் ஜீனியஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவார்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ட்ரேட் ஜீனியஸ் வந்து ட்ரேடிங் நல்லா கற்றுக்கணுன்னா நீங்கள் ட்ரேட் ஜீனியஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். நல்லா கைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பேசிக்லேருந்து தெரிஞ்சுக்கணும், அதில் ஸ்ட்ராட்டஜி கான்ஃபிடென்ட்டாக ஃபாலோ பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும், அதை வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாக ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்றத எல்லாமே நல்லா சொல்லி கொடுக்குறாங்க அவங்க. அதனால் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபண்டட் அக்கௌண்ட் வேணும்னா கூட அவங்க வந்து டெஸ்ட் வச்சு உங்களை செலக்ட் பண்ணி உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்க வந்து ட்ரேட் ஜீனியஸ் கூட நிறைய இயர்ஸ் ட்ராவல் பண்ணிருக்கீங்க. ஸோ நிறைய உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான ஒரு மூமெண்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும்ல, ட்ரேட் ஜீனியஸ் கூட நீங்கள் ட்ராவல் பண்ண அந்த மூமெண்ட்? பெஸ்ட்டான மூமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை வந்து வித்ட்ராயல் போடுறப்போ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், சந்தோஷம். அதுதான் வந்து பெஸ்ட்டான மூமெண்ட்னு சொல்லுவேன். ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகி நம்ம வந்து ஒரு 10 times நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறப்போ அதுலேருந்து வர ஒரு திருப்தி, ஒரு ஹாப்பினஸ், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே இருக்குது. அதில் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா கைட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது ட்ரேட் வந்து ஒன்றுமே தெரியாது. ஆக்சுவலி ஒரு 2 years முன்னாடி வந்து எதுவுமே தெரியாது. 2023 தான் ஜாயின் பண்ணேன். நல்லா சொல்லி கொடுத்தாங்க, ப்ராக்டிஸ் வந்து பண்ண வச்சாங்க, கூட இருந்து கைட் பண்ணாங்க. ப்ளஸ் நானுமே ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எதுவுமே கிடைக்காது இல்லையா? நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், டெடிக்கேட்டடாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். பணம் சம்பாதிக்கணும்னா பொறுமையாக இருந்தாகணும். ட்ரேடிங் வந்தால் பொறுமை தான் ரொம்ப முக்கியம். சரிங்க, அதை வந்து கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க. ட்ரேட் ஜீனியஸை எப்படி ட்ரஸ்ட் பண்ணீங்க? நான் ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூடியூப்ல தான் ப்ரோ பார்த்தேன். நார்மலாக சேனலில் பார்த்தேன். ஓகே. பார்த்தோன்னே நம்ப முடியாதுல்ல, ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியே ஒரு 10-15 கிளாஸ் கடந்து தான் வந்திருப்பேன். அப்போ இதுவும் அதில் ஒன் ஆஃப் த கிளாஸ் மாதிரி தான் இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் எப்படி எதை வச்சு ஃபாலோ பண்ணி பிடிச்சேன்னா, எல்லாரும் நடந்து முடிஞ்ச சேட்டை தான் வச்சு போட்டு இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி அதாவது ஒரு சேட்டு முடிஞ்சுன்னா ப்ரோ எப்படி வேணா யார் வேணா கெஸ் பண்ணலாம். நீங்களே ஒரு 1 month இருந்தாலும் இது இப்படி 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 இப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ப்ளேபேக் பண்ணி காமிக்கும் போது ரியலாக வர மாதிரியே இருக்கும், நீங்களே நம்பிடுவீங்க. அப்பா நாமளும் ட்ரேடர்ன்ற மாதிரி அந்த மாதிரி தான் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ட்ரேட் ஜீனியஸ் மட்டும் தான் ஃபியூச்சரை சொல்லுவாங்க. ஓகே. ஃபியூச்சர் எல்லாரையும் சொல்ல முடியாதுல்ல, தெரிஞ்சா மட்டும் தான் சொல்ல முடியும், கற்றுக்கிட்டா மட்டும் தான் சொல்ல முடியும், ப்ராப்பராக அதில் ஒரு ஐடியா இருந்தால் மட்டும் தான் சொல்ல முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் மெயினாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக சொல்ல முடியும். ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுத்து தான் ப்ரோ. உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் கம்மியாக இருந்தீங்கன்னா பதட்டம் கம்மியாக இருக்கும், சீக்கிரமாக கற்றுக்கலாம். கான்செப்ட் கற்றுப்பீங்க, இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவீங்க. ஆனால் கைக்கு வரமான்னு கேட்டால் வராது. ஏன்னா எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு சேட் ஒரு இடத்துக்கு போகுதுன்னா அந்த இடத்துக்கு போயிடும், கண்டிப்பாக போவோம் நீங்கள் மார்க் பண்ண மாதிரி. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்த அது கொடுக்காது. சீரியஸாக ப்ரோ ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுவேன். நான் இது வரைக்கும் ப்ரோ நான் தான் சொல்கிறேன்ல, ஒருத்தர் கிளாஸ் முடித்தேன், அவர் முடித்தது வந்து ஒரு 3 months கழிச்சு மறுபடியும் விட்டே போகிறேன். ப்ரோ நான் இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கேன், எனக்கு இதெல்லாம் டவுட்டு, என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டேன். நோ மெசேஜ். மறுபடியும் ஒரு 2 days கழிச்சு கேட்டேன், 1 week கழிச்சு கேட்டேன். அப்புறம் ஃபுல்லாக அவர் ரெஸ்பான்ஸே இல்லை. அதுக்கப்புறமா அவர் இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணி அவர் ப்ராஃபிட் பண்ணுவார்ல, ஆக்சுவலாக அவரும் ரியல் ட்ரேடர் தான், நல்ல ட்ரேடர் தான். அதாவது ஸ்டூடெண்ட்டை சேர்த்து அது மூலயமா கேபிட்டல் உருவாக்கி அது மூலயமா ட்ரேட் பண்ணுவார். அவர் வச்சிருக்க கையில் வச்சிருக்க ஃபினான்ஷியல் எடுக்கவும் மாட்டார், அமௌண்ட் எடுக்கவும் மாட்டார். அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். ஆனால் அவர் முடிச்சுட்டு போனவங்கள கண்டுக்கவே இல்லை. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி கீழே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசி ஸ்டேஜில் நிற்கிறேன். இதுக்கப்புறம் விட்டா எடுத்துருவேன், ஆனால் எடுக்க முடியல, ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன். அந்த டைமில் தான் ப்ரோவை பார்த்தேன். ப்ரோ சேனலில் வந்து ஒரு 4 to 5 months பார்த்துருப்பேன். அவர் போட்ட எல்லா வீடியோவும் பார்த்தேன். 4 to 5 months ஃபாலோ பண்ணி ட்ரேட் ஜீனியஸ்ல நம்ம அவர் படிக்கணும். வீடியோவை பார்த்தாலே போதும் ப்ரோ, முக்காவாசி கற்றுக்கலாம். ட்ரேடிங் வந்து மணி வந்து மேக் பண்ணலாம், ஹை லெவலில் மேக் பண்ணலாம். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ட்ரெண்டிங்கில் மார்க்கெட்டிங் தான் போயிட்டுருக்கு, ட்ரேடிங் தான் போயிட்டுருக்கு. நான் ஏன் வந்து ட்ரேடிங் ஜீனியஸ் சூஸ் பண்ணேன்னா 100% வந்து ப்ராஃபிட்டபுளாக கொடுத்துட்ருக்காங்க. ப்ளஸ் வந்து டீச்சிங் கிளாஸுக்கு வந்து நல்லா ப்ராஃபிட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் எனக்கு ட்ரேடிங் ஜீனியஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பர் சார். ட்ரேட் ஜீனியஸ் ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்களா? நீங்கள் வந்து நிறைய மீட்டப்லாம் போயிருப்பீங்க, ஸோ நிறைய கிளாஸஸ் போயிருப்பீங்க, நிறைய மீட்டப் போயிருப்பீங்க. பட் இந்த மீட்டப் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, எந்த அளவுக்கு ஒரு ஹானஸ்ட் வர்த்தியாக இருந்தது அப்படின்றத கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா? நெக்ஸ்ட் நாள் ஓரளவுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ட்ரேடிங் ஜீனியஸ் இந்த ஈவெண்ட் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க.
ஆல் தி பெஸ்ட். சொல்லுங்க. ஆக்சுவலி லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் நான் இந்தியன் மார்க்கெட் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒருத்தர் கண்டினியூஸாக ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு மேலே ஒரு பிலீவ் வரும். அதுதான் நான் நசீத்தை பார்த்தது. ஸோ அவர் ஆல்மோஸ்ட் 3 to 4 இயர்ஸ் நான் அவரோட வீடியோ வாட்ச் மட்டுமே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் சரி ஓகே அவரை ஒரு பிலீவ் பண்ணி இறங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தான். ட்ரேட் ஜீனியஸை ஏன் ட்ரஸ்ட் பண்ணி இந்த கிளாஸ்க்கு வந்தீங்க? ஏன்னா இங்கே ஏற்கனவே பேசிக்ல இருந்து நல்லா சொல்லி தருவாங்க. எத்தனை வாட்டி டவுட் கேட்டாலும் கிளியர் பண்ணுவாங்க. அதனால தான் மோஸ்ட்லி சேர்ந்தேன். அது போக ஃபண்டட் அக்கௌண்ட்டு நம்ம எத்தனை வாட்டி ஃபெயில் பண்ணாலும் காசு வாங்காமல் மறுபடியும் எத்தனை வாட்டினாலும் ரீடேக் பண்ணிக்கலாம் ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கு. அதனால மோஸ்ட்லி நான் சேர்ந்தேன். ஓகே, ட்ரேட் ஜீனியஸ் அப்படின்னாலே வந்து ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி, ரொம்ப சப்போர்ட்டிங் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லையா? ஸோ அது மூலியமா கத்துட்டு போய் நீங்க அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணிருப்பீங்கல்ல நிறையா. ஸோ அதுல ஏதாவது டவுட்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களா? எப்படி உங்களுக்கு ட்ரேடிங் இருக்கு? இப்போ ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இன்னும் ஒரு 3 to 4 மந்த்தில் நான் ரியல் மணி போட்டு ட்ரேட் பண்ண பார்க்குறேன். அதனால் இப்போ ஃபண்டிங் அக்கௌண்ட்டில் டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் ஐடியா நிறையா வருது. மிஸ்டேக்கில் இருந்து நானாக லேர்ன் பண்ணிக்கிடுவேன். ஸோ ஓகே, உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்காக வந்து ட்ரேட் ஜீனியஸ் வந்து உங்க கூடவே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க இல்லையா? தேங்க்யூ ஸோ மச் சார். கெயின் இருக்கு அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. எந்த ஸோ business நீங்க sir என்ன இருக்கு? நினைக்கிறீங்க ட்ரேடிங்ல? ஆஸ் ட்ரேடிங்ல ட்ரேட் ஜீனியஸை நோக்கி நீங்க வந்திருக்கீங்க. ஆமா sir. சொல்லுங்க உங்களோட அனுபவம் பத்தி. அனுபவம் எனக்கு லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக தான் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து இவர் சொன்ன ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லை, இப்படி வந்துருங்க. நம்மளை கற்றுக் கொடுத்து நம்மக்கிட்ட இருந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மற்றவங்க அப்படி இல்லை, ஃபீஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க நம்ம என்ன ஆகுறோன்றது கேர் பண்ணிக்க மாட்டாங்க. Okay. ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக் கொடுத்துட்டு நம்ம மூலிமா அவங்க ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். கண்டிப்பா இந்த காலகட்டத்துல எல்லா இடத்துலயும் வந்து ஒரு காஸ்ட் இருந்தால் தான் ஒரு இடத்துல போய் நம்மளால கண்டிப்பா. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆனா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம ட்ரேட் ஜீனியஸ் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்துல நீங்க கத்துக்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கீங்க இல்லையா? ரொம்ப ஹாப்பி தான். ஹாப்பி பிரதர். தேங்க்யூ. நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் லாஸ் அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே இருக்குது. ட்ரேடிங்கில் ஓனாக நம்மளே டிசிஸ் பண்ணுறோம். இதில் வந்து நமக்கு பாஸ் யாரும் கிடையாது, நம்ம தான் நமக்கு பாஸ். ட்ரேட் ஜீனியஸ் ஏன் நீங்க சூஸ் பண்ணீங்க? சாரை பார்த்து தான் எல்லா பக்கம் பார்த்தோம். இங்கே கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக இங்கே வந்து கற்றுக்கணும். சார் வீடியோ நிறைய பார்த்துருக்கேன். பார்த்தனால சரி கற்றுக்குவோம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன் சார். ஏன் ட்ரேட் ஜீனியஸை நீங்க சூஸ் பண்ணீங்க? இவரை நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நான் டேரெக்டாகவும் பேசியிருக்கேன். பட் டுடே இந்த இன்வைட் வந்ததுனால வந்தேன். ப்ரீ கோர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க பிரதர். ஸோ அதில் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருக்கேன். ஸோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டு ஜாயின் பண்ண வேண்டியதுதான். ஆக்சுவலி நான் ஆன்லைனில் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தேன். நிறைய ட்ரேடர்ஸ் பார்த்துருக்கேன். ஆனால் என்னோட ட்ரேட் ஜீனியஸோட அப்ரோச்சு, சப்போர்ட்டு, அவங்களோட கன்சிஸ்டன்சி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நான் இவங்களை சூஸ் பண்ணேன். நீங்க வந்து ஆல்ரெடி ட்ரேட் ஜீனியஸோட ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஏன் ட்ரேடிங்கை சூஸ் பண்ணீங்க அண்ட் ஏன் ட்ரேட் ஜீனியஸை சூஸ் பண்ணீங்க? ட்ரேட் ஜீனியஸ்னால உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் இருந்தது? நான் ஏன் ட்ரேட் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, வேற என்ன, எல்லாம் மணி ஏர்னிங்காக தான் எல்லாம் சூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஒரு ரீசன் மட்டும்தான். ட்ரேட் ஜீனியஸ் எதுக்காக சூஸ் பண்ணேன் அப்படின்னா, சாரால் மட்டும்தான். சார் வீடியோஸ் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் இந்த ட்ரேட் ஜீனியஸ்குள்ளே வந்திருந்தேன். தென் வந்து ஃப்ளோர் ஆக்சஸ் இருந்திருந்தது. அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அது நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருந்தேன். கிளாஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எஸ்பெஷலி கார்த்திக் ப்ரோ, தனுஷ் ப்ரோ தான் எனக்கு எடுத்திருந்தாங்க. அவங்களாம் ரொம்ப நல்லாவே சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. கிளாஸ் எப்போ கேட்டாலும் டவுட் எனக்கு கிளியராகவே சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக ஒர்த்து தான். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேக் டெஸ்ட் எடுக்கிற கிளாஸு, நானும் இப்போ அந்த கிளாஸ் ஃபீல்டில் தான் இருக்கேன். அந்த மாதிரி கிளாஸ் வீடியோஸ்லாம் பார்த்து எல்லாருக்குமே ஒரு சாரே வந்து நேரடியாக சொல்லி கொடுக்கறதுனால ரொம்ப ட்ரஸ்டபுளாக இருக்குது. எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்து. சோஷியல் மீடியா பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி வந்தேன். ஸோ இவங்களோட ஒரு மோட்டிவ் என்ன எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து நம்மளோட மணியை வந்து ஒரு 100% ப்ரொடெக்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேட் பண்ணி கொடுப்போம் அப்படின்ற ஒரு கேரண்டியை வந்து எந்த ஒரு இன்ஸ்டியூட்டோ எந்த ஒரு அகாடமியோ வந்து சொன்னதில்லை. ட்ரேட் ஜீனியஸ் மீன்ஸ் நாங்கள் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் அந்த ஒரு நம்பிக்கை இல்லை. இங்கே வந்து நசீர் ப்ரோட வந்து வீடியோ பார்த்துருக்கோம். அப்புறமேட்டு நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்மை தேடி போகும்போது நமக்கு ஒரு மென்டாஸ் வந்து நமக்கு கிட்டத்தில் இருக்கணும். இடையே இருந்து அவங்க எங்கேயோ நாங்கள் எங்கேயோன்னு பார்த்து ட்ரேட் பண்ண முடியாது. நான் போனோன்னா ஆஃபீஸ் போனால் நேரடியாக பார்க்க முடியும். நான் என்ன கேட்டாலும் அவருக்கு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் மென்டாஸும் நிறைய டீச்சர் நல்லா நம்ம கேட்குற கேள்விக்கு கரெக்டான பதில், ரெஸ்பான்சிபிள் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். அந்த இது நம்ம ஃபஸ்ட்டு அந்த நாங்கள் பார்க்கும்போது யூடியூப் பார்த்தா நாங்கள் போனோம். போயிட்டு ஆஃபீஸில் பார்த்துட்டு நாங்கள் கேட்கும்போது அங்கேயே அவர் இருந்தார். அவர் அப்பயே மீட் பண்ண முடியும். பண்ணலாமே. முதல்ல உங்களுடைய நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட கேர், எந்த பணத்தை வேணாலும் எடுத்துகிட்டு வாங்க, ட்ரேட் பண்ணுன்றது கிடையாது. உங்களுடைய சேவிங் மணி, அந்த மணி இல்லைன்னா உங்கள் லைஃப்பை ரன் பண்ணலாம் அப்படின்ற இதுக்கு அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த மணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் கடன் வாங்கி அதை வாங்கி இதை வச்சு பண்ணீங்கன்னா
இது அது மாதிரி இடம் கிடையாது. நீங்கள் பண்ணணும். அந்த இதுவை நீங்கள் உங்களோட நம்பிக்கையில் உங்களோட எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் நீங்கள் பண்ணணுன்றது ரொம்ப பிடிச்சிது. அப்புறமேட்டு உள்ளே ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணி இன்றைக்கி ஒரு நல்ல கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு நல்ல ட்ரேடராக ஒரு ஒன்றும் பெரிய இதில் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன். நாங்கள் எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் மேன் தான் இப்போதைக்கு. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போயிட்டு நல்லா இருக்கும்னு ஒரு இது. அதே சேம் அதே தான். மாற்றம் எதுவுமே கிடையாது. அது வீடியோலேயே சொல்லியிருப்பார். ஆமாம் நான் திட்டுவேன். ஏன் திட்டுவேன்? கரெக்டாக பண்ணலாம் தான் திட்டுவேன். கரெக்டாக ஹோம்ஒர்க் பண்ணலாம் தான் திட்டுவேன். கரெக்டாக வந்து நான் கேட்குறத கரெக்டாக நீங்கள் பண்ணணும். நம்ம எதுவாக எங்கே போய் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதுக்கு ஒரு அவுட்புட் கேட்பாங்க இல்லையா? நம்ம போய் ஒரு வேலை செய்கிறோம், அந்த அவுட்புட் வரலன்னா நம்மள யாராக இருந்தாலும் கேட்க தானே செய்வாங்க. அது மாதிரி அவருக்கு சொல்கிறது அவருக்காக கிடையாது, நமக்காக. நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் என்ன, ஏன்னா அதே மறுபடியும் எடுக்கணுமா இல்லை வேற அடுத்த கிளாஸ் போகணுமான்ற மூவ் பண்ணுறதுக்கு அது ஒரு கரெக்டான இதுவாக இருக்கும். நம்ம கரெக்டாக சொன்னோம்னா கரெக்டாக இருக்காங்க, சரி அடுத்த கிளாஸ் போகலாம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயமும் நமக்காக தான் அவர் பண்ணுறாரே தவிர தனிப்பட்ட முறையில் அவர் கோவப்படுறது. அவரே சொல்லியிருக்காரு, நான் கோவப்படுவேன். எதுக்கு கோவப்படுவேன்? செய்கிற வேலையை கரெக்டாக செய்யலைன்னா கோவப்படும். அது நம்ம மேலே இருக்கிற அக்கறை, நம்ம பணத்து மேலே இருக்கிற ஒரு அக்கறை. நம்ம ஸ்டூடெண்ட் வந்து லாஸ் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு அக்கறையில் அது பண்ணுறது வந்து எல்லாமே இதுதான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ப்ரோ என் பேர் கௌதம். நான் வந்து ட்ரேட் ஜீனியஸ் வந்து இப்போ தான் ஒரு 2 months பிஃபோர் தான் ஏப்ரல் மந்த் பேட்சில் ஜாயின் பண்ணேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ட்ரேடில் பற்றி பெருசாக நம்பிக்கைலாம் ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக வந்து எல்லாம் கேம்பிளிங் மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. ஆமாம் கண்டிப்பாக எல்லாமே கேம்பிளிங் மாதிரி தான் தோணுச்சு. பெருசாக நம்பிக்கை இல்லை. பார்த்தா அப்புறம் ஒர்க்கில் வந்து என்னை லே ஆஃப் பண்ணிட்டாங்க ஜனவரியில். சரி இதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது, லே ஆஃப் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு சரி சும்மா ட்ரேடை பற்றி வீட்லேயும் சஜஸ்ட் பண்ணாங்க, எல்லாம் சுற்றி இருக்கவங்க சஜஸ்ட் பண்ணாங்கன்னே ட்ரேட் ஜீனியஸ் பற்றி சும்மா ட்ரேட் ஜீனியஸ் பற்றி இல்லை ட்ரேடை பற்றி சும்மா சர்ச் பண்ணி பார்க்கும்போது எவன் சொல்கிறதையுமே நம்ப முடியல. ஓகே, அதான் 99 rupeesக்கு ட்ரேடு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால் வந்து 99 rupees எப்பறம் வாழ்க்கையை மாத்திர எப்பறம் ஒரு நாள் அந்த மாதிரி பெருசாக எனக்கு எதையுமே நம்ப முடிகிற மாதிரி எதுவுமே தோணலை எனக்கு. அதுக்கப்புறம் சும்மா சரி யூடியூப்பில் வந்து சும்மா அதை ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்கும்போது ட்ரேட் ஜீனியஸ்ன்ற ஒரு இதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன ட்ரஸ்ட் வந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித்தர விஷயத்தை யூடியூப்ல போடுறாங்க. இந்த கிளாஸே யூடியூப்ல போடும்போது சரி பரவாயில்ல, நம்ம அவங்க அதுவே வந்து ஒரு 300 வீடியோஸ் மேலே இருக்கு. ஓகே, நீங்க அதை பார்த்தாவே வந்து நீங்க எப்படி அனலைஸ் பண்றதுன்றதை கத்துக்கலாம். ஸோ அதை வச்சு சூல் பண்ற மாதிரி அது ரொம்ப இதுவா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி இதை ஜாயின் பண்ணி சும்மா வீடியோ யூடியூப்ல போறதை பார்த்தாவே ஒர்க் அவுட் ஆகுது, சரி நம்ம ஜாயின் பண்ணி இன்னும் இன்டெப்தா கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து தான் சரின்னு சொல்லி ஜாயின். கண்டிப்பா. என் பேர் நந்தன். நான் ட்ரேட் ஜீனியஸில் லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன். ஓகே, நான் ஒரு 2 years-ஆக ட்ரேடிங்கில் இருக்கேன். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஃபுல்லாகவே லாஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 70,000 கிட்ட ஆல்மோஸ்ட் லாஸ் பண்ணேன். சரி ஒரு நல்ல மென்டார் கிடைக்கணும், ஒரு நல்ல இன்ஸ்டியூட் பார்க்கணுங்கிறப்ப தான் யூடியூப்பில் நிறையா சர்ச் பண்ணுறப்போ ட்ரேட் ஜீனியஸ் எனக்கு தெரிஞ்சுது. ஓகே நசீர் ப்ரோட வீடியோஸ்லாம் பார்த்து ஒரு ஸ்டேஜில் டிசைட் பண்ணிட்டேன், ஓகே உங்ககிட்ட சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஆக்சுவலாக நான் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்கேன். என்னோட கேபிட்டல் வந்து ஆக்சுவலாக குட்டி தான். பட் கேபிட்டல் குட்டியாக இருந்தாலும் என்னோட கேபிட்டலுக்கு நான் ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ட்ரேட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஆமாம் கண்டிப்பாக. நீங்க ப்ராஃபிட் கம்மியா போட்டாலும் சரி நீங்க வந்து அந்த விஷயத்தை கத்துக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த லேர்னிங் ஸ்டேஜ்ல இருக்கு. கண்டிப்பாக. ஸோ ட்ரேட் ஜீனியஸில் நான் நல்லாவே ப்ராஃபிட்டபுளாக கற்றுக்கிட்டேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நசீர் பிரதர். எனக்கு இன்னொரு மென்டார் வந்து உசைட் பிரதர். 2 பேருமே கிளாஸ் எடுத்தாங்க. 2 பேருமே எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக எடுத்து கொடுத்தாங்க. அதாவது இப்போ ட்ரேடிங் வந்து கற்றுக்கிட்டா எல்லாருமே ப்ராஃபிட்டபுள் ஆகிடலாங்கிறது கிடையாது. இப்போ இவங்க சொல்லித்தர ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இவங்களோட ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மந்த் எண்டில் ரொம்பவே நல்ல ப்ராஃபிட்டில் நம்ம இருப்போம். நான் ப்ராஃபிட்டபுளாக இருக்கேன், நானே ஒரு ப்ரூஃப் தான் அதுக்கு. ஸோ ட்ரேட் ஜீனியஸ் யாரெல்லாம் அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தைரியமாக அப்ரோச் பண்ணுங்கள். நீங்கள் அப்ரோச் பண்ணிவிட்டு இவங்ககிட்ட கிளாஸ் கற்றுக்கிட்டு இவங்க சொல்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு திங் நீங்கள் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ட்ரேடர்ஸ் மீட்டப்பில் ட்ரேட் ஜீனியஸ் பற்றி நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. நிறைய சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டு அவங்களோட அனுபவங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணுறதுல. தேங்க்யூ எவ்ரிவன்.